வணக்கம் நண்பர்களே. டபுள் ஐசி ஆடியோ ஆம்பிளிஃபையர் நான் சவுண்ட் எதுவும் வராத கம்ப்ளைண்ட்டுக்கு எப்படி நம்ம அதை சரி பண்ணுறன்றது தான் பார்க்க போகிறோம். ஐசி சேஞ்ச் பண்ணி அது போக வால்யூம் கண்ட்ரோல் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. வணக்கம். நம்ம இந்த டபுள் ஐசி ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஐசி நம்பர் சிடி 6283 ஐசி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஐசியாகவும் யூஸ் பண்ணலாம், மோனோ ஐசியாகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது டபுள் சேனல் யூஸ் பண்ணலாம், டபுள் சேனல் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ரைட் சேனலும் ஒரே ஐசியில் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஐசியை பயன்படுத்தி ஒரு சேனல் மட்டும் அவுட் எடுக்கலாம். அந்த மாதிரி ஐசி இது. இப்போ நம்ம 4440 ஐசி யூஸ் பண்ணுறோம்ல, அதே கான்செப்டில் தான் இந்த ஐசி. பார்த்தீங்கன்னா இது வந்து ஹம்மிங் சவுண்டு மட்டும் நார்மலாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக தான் அந்த ஐசி ப்ராப்ளமு. மற்றபடி பாடுறது வந்து மைல்டாக பாடுது, ஆனால் இருந்தாலும் ஐசி ப்ராப்ளம். அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதை கன்ஃபார்ம் பண்ணி இந்த ஐசி சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுன்றக்காக 2 ஐசியுமே வச்சுருக்கேன். ஃபால்ட்டான ஐசியும் புது ஐசியும் ரெண்டுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டுக்காக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐசி பொசிஷன் கரெக்டான பொசிஷனில் வச்சு நம்ம சால்விங் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு ஹீட் சிங் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். ஹீட் சிங் போடாமல் நம்ம செக் பண்ணவே கூடாது. இந்த ஐசி வந்து டபுள் இது வந்து 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால சடனாக உங்களுக்கு ஹீட் ஆயிரும். ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த ஐசி உடனே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிரும். அதனால நம்ம ஹீட் சிங் போட்டு ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஆன் பண்ணணும். இப்போ சால்டரிங் பண்ணையிலையும் நம்ம ஏதோ பக்கத்தில் ஷார்ட் சர்க்யூட் ஆகாத அளவுக்கு நம்ம ட்ரையெல்லாம் இருக்கா எல்லாமே தரவாக செக் பண்ணணும். ஏற்கனவே சால்டரிங் பண்ணுறதை பற்றி நான் சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன். அதை லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா லெட்டோட அப்ளை பண்ணும்போது அந்த சால்டரிங் பிடிக்கும். நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த லெட்லேயே பேஸ்ட் இருக்கும் இல்லை. அதனால் சால்டரிங்கை வச்சு கிராஸாக வச்சு நம்ம ஒவ்வொரு இது பண்ணுறதுக்காக நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை ஒவ்வொரு பின்னாக நம்ம பற்ற வைக்கணும். பக்கத்தில் உள்ள பின்னிலே படும். அதை வந்து நம்ம திரும்ப எப்படி நான் எடுக்கிறேன்றதை இங்கே காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம் ஆனால் அந்த பின்லேருந்து ரிமூவ் ஆயிரும். பக்கத்தில் பின்னில் பட்டதான் ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஹீட் காமிச்சிட்டே இருக்கணும். ஹீட்டு காமிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா பக்கத்தில் உள்ள லெட்டும் நம்மளுக்கு எக்ஸஸாக உள்ளது லெட்டெல்லாம் வந்துடும். அந்த பின்னில் பிடிச்சது போக மித்த உள்ளதெல்லாம் வெளியே வந்துடும். நம்ம மைல்டாக தட்டி தட்டி அதை எடுத்துடணும். அதிகமான லெட் இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம டெஸ்டரை வச்சு அந்த கேப் எல்லாமே வேறு சால்ட்ரிங் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். நம்மளுக்கு கண்ணில் வெறுமனையை பார்க்கும்போது தெரியாது. அந்த நம்ம டெஸ்டரை வச்சோ இல்லை வேறு ஏதாவது வச்சு நம்ம எடுக்கும்போது அது வந்து கேப்பில் எதுவும் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் தின்னர் வாஷ் பண்ணணும். தின்னர் வாஷோ இல்லை பெட்ரோல் வாஷோ கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு இப்போ பற்ற வைக்கிறது பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு உண்டான எர்த்து இதான். உங்களுக்கு வந்து வேறு எங்கேருந்து எடுத்தாலும் ஹம்மிங் வரும். ஐசிக்கிட்டேருந்து எடுத்தால் அந்த ஹம்மிங் கொஞ்சம் குறையும். அதுக்காக ஐசிக்கிட்டேருந்து அந்த எர்த்து எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹீட் சிங்கை நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு தின்னர் வாஷ் பண்ணுறோம். தின்னர் வாஷ் பண்ணிவிட்டு ஹீட் சிங் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், போட்டு காட்டுறேன். நம்ம கரெக்டாக இருந்த பொசிஷனில் மாட்டணும். ஹீட் சிங் பேஸ்ட் இருந்தால் ஹீட் சிங் போட்டுட்டு பண்ணுங்கள். இல்லையா அந்த ஐசிக்கு நார்மலாக டைட் வச்சாலே போதும் உங்களுக்கு வந்து. ஆனால் கம்பல்சரி ஹீட் சிங் வேணும் இதுக்கு. ஏன்னா ஹீட் ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரத்தில் இந்த ஐசி ஃபெயிலியர் ஆயிரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. எது பற்றி வேணுன்றதை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐசியோட ஸ்க்ரூ எல்லாமே ஃபுல் டைட் வச்சிட்டோம். நம்ம ஸோ ஃபுல் டைட் வச்சுட்டு நம்ம வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்ப்போம். ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன இப்போ ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐசி உங்களுக்கு லைன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் சவுண்டும் இன்னமும் இரைச்சல் சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. அதாவது வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணும்போது இரைச்சல் சவுண்டு வேறு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அதே உங்களுக்கு நான் இப்போ இதில் மைல்டாக ஆடியோ வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரிஜினல் வீடியோவில். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹம்மிங் சவுண்ட் வந்துட்டு தான் இருக்குது. அதனால் இதை வந்து எல்லா கண்ட்ரோலுமே சேஞ்ச் பண்ணுற கண்டிஷன் தான். நம்ம ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி வந்து வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இனி பேஸ் கண்ட்ரோலும் ட்ரிபிள் கண்ட்ரோலும் மாற்றணும். அதே மாதிரி பேலன்ஸ் கண்ட்ரோலும் மாற்றி ஆகணும். இது மூணுமே மாற்றினா தான் ஓரளவு சவுண்டு கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேனல் நல்லாயிருக்கும், ஒரு சேனல் நல்லா இல்லை. இப்போ நம்ம புதுசு மாற்றின ஐசி மாற்றின சேனல்லையும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அப்படின்போது இந்த கண்ட்ரோலில் தான் பிரச்சனை. இந்த கண்ட்ரோல்லையும் நான் எப்படி வயரிங் பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு நான் சால்டரிங் பண்ணுறேன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி ஆடியோ சம்மந்தமாக வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தேன்னா இந்த தாராளமாக எனக்கு கமெண்டில் கேட்கலாம். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம எலக்ட்ரானிக் சர்வீஸ் பண்ணையில் நம்ம மெயினாக சொல்கிற ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா சேஃப்டி ஃபஸ்ட்டு. இது எல்லாமே எங்கெங்கே கரண்ட் வரும்ன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கை வைக்க முடியும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சப்ளை எவ்வளோ வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நம்ம வந்து இதில் பல வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால தான் நமக்கு தெரியும் எதில் கரண்ட் வரும் வராதுன்றது. அதை பொறுத்து நம்ம வந்து டேரெக்டாக கை அப்ளை பண்ணுவோம். நீங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த போர்டில் டச் பண்ணுங்கள்.
ஏன்னா எங்கே ஹை வோல்டேஜ் வரும் எங்கே லோ வோல்டேஜ் வரும்னு உங்களுக்கு தெரியாது புதுசாக பார்க்குறவங்களுக்கு. அதனால் மேக்ஸிமம் வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக கை யூஸ் பண்ணுறத பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரோலுமே போச்சு. இப்போ 2 கண்ட்ரோலுமே மாற்ற போகிறேன் நான். பேஸ் கண்ட்ரோலும் ட்ரிபிள் கண்ட்ரோலும் இப்போ உங்களுக்கு ரொம்ப இறைச்சலாக இருக்குது. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். எப்பயுமே நம்ம வயரிங் பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு டக்கு டக்குன்னு கழட்டி விட்டீங்க அப்படின்னா தெரியாது. அதனால் எப்பயுமே நம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்ன வரைக்கும் நானுமே ஒவ்வொரு ஒயராக ரிமூவ் பண்ணி தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். இல்லையா கீழே உள்ள ஒயர் அதே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மேலே உள்ள செட்டை 3 அவுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள 3 செட்டையும் நாங்கள் எடுத்து சால்டரிங் பண்ணுவேன். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது தான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஒரு ஒயர் மாறிட்டாலும் மறுபடியும் ப்ராப்ளம் பண்ணும். இப்போ வந்து வால்யூம் கண்ட்ரோலாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேஸ் ட்ரபிள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அட்ட டயத்தில் எல்லா வயரையும் கழட்டி விட்டீங்கன்னா எது பேஸு எது ட்ரபிள்னு தெரியாது. அதில் எது 1வது பின்னு 3rd பின்னு எந்த டிஃப்ரெண்ட்டுமே பார்க்க முடியாது. அதனால எப்பவுமே நம்ம ஒவ்வொரு ஒயராக நம்ம ரிமூவ் பண்ணி சால்டரிங் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியாவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சேனல் உள்ள கண்ட்ரோலை ஃபர்ஸ்ட்டு நான் சால்டரிங் பண்ணுறேன். அடுத்து ரைட் சேனல் உள்ள வயரை எடுத்து நான் திரும்ப அதே கண்ட்ரோலில் நான் சால்டரிங் பண்ணுவேன். இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் இருக்காது. கரெக்டாக ஈவனாக நம்ம பற்ற வச்சிருப்போம். எந்த மிஸ்டேக்கும் வராது. இல்லைன்னா நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலில் கரெக்டான முறையிலையும் இன்னொரு கண்ட்ரோல் அதே கண்ட்ரோலில் இன்னொரு சேனலுக்குள்ளே வந்து தப்பாக பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று கூடும்போது ஒரு சேனலில் குறையும், ஒரு சேனலில் குறையும் போது ஒரு சேனலில் கூடும். இப்படி இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரும். அதுக்காக தான் என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனில் சால்டரிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு தெரியுன்றத தரவாகிட்டு நம்ம அதை சின்னதாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டிராயிங்கோ இல்லைன்னா ஃபோட்டோவோ எடுத்து வச்சு நம்ம பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்ம எந்த ஃபெயிலியர் இல்லாமல் கரெக்டாக பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் கண்ட்ரோல் முடிச்சாச்சு. இப்போ ட்ரிபிள் கண்ட்ரோல் அதுவும் அதே மாதிரி தான். இப்போ கலரிங் பார்த்தீங்கன்னா ஒன்று போல இருக்காது. மாறி மாறி அது வேற கலர். ஏன்னா ரிப்பன் வேர் தான் யூஸ் பண்ணுவோம். ரிப்பன் ஒயரில் வந்து ஒவ்வொரு கலரில் இருக்கும். அதனால் நம்ம என்ன கலர் கலட்டுறோமோ அதே கான்செப்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதையும் வயரிங் மாற்றாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி 3 வயரையும் நம்ம மேலே உள்ள ஒரு செட்டை கழட்டி விட்டுட்டு கீழே உள்ள செட்டில் மாதிரியே தான் மேலே உள்ள செட்லேயும் இருக்கும். அதே மாதிரி புது கண்ட்ரோலில் நம்ம அதே இதை அப்ளை பண்ணோம்னா தெரிஞ்சிடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் உள்ள 3 இது ரிப்பன் வயரில் எடுத்திருக்காங்க தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்டில் உள்ள 3 ஒரு கண்ட்ரோலு, செகண்டில் உள்ள ஒரு 3 ஒரு கண்ட்ரோலுக்குள்ளது. நம்ம கழட்டையிலே நம்ம நோட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 4 வயரும் கட் பண்ணியிருக்கீங்க. இதில் எது ஒன்றா பின்னு கேட்டால் தெரியாது. அதனால நம்ம நோட் பண்ணணும். மெயினான விஷயங்களை நோட் பண்ணணும். 1வது பின்னில் எந்த கலர் வருது, 2வது கலரில் என்ன வருது, என்ன கலர் வயர் வருது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கண்ட்ரோலுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த கண்ட்ரோலுக்கு அதே கான்செப்டில் தான் வரும். அதனால நம்ம எப்பவுமே நோட் பண்ணி வச்சுட்டு கழட்டுங்க மாட்டுங்க. பேஸ் ட்ரபிளும் மாறிடக்கூடாது. அதே மாதிரி இப்போ பேஸில் கழட்டிட்டு ட்ரிபிளை தூக்கி அங்கே மாட்டிடக்கூடாது. இந்த மாதிரி கன்ஃபியூஸும் ஆயிடக்கூடாது. ஒவ்வொரு இதாக அவசரமே இல்லை. அதாவது எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுமே மொத்தமாக கழட்டி விட்டு பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு கண்ட்ரோலாக தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து எந்த ஃபெயிலியரும் நடக்காது. கரெக்டான நம்ம ரிசல்ட்டு கிடைக்கும். நம்மளுக்கு எதிர்பார்க்குற ரிசல்ட் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கண்ட்ரோலுமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து நான் ஆடியோ ரிசல்ட் காட்டுறேன், போட்டு காட்டுறேன் பாருங்க. செக் பண்ணி ஆடியோ ரிசல்ட் காட்டுறேன். இந்த போர்டில் ஆல்ரெடி நம்ம எஃப்எம் போர்டும் ஃபெயிலியர். அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் நான். எஃப்எம் போர்டும் ஃபெயிலியர் இது. அதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நாபு எப்படி மாற்றுறதுன்றது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு வீடியோ மட்டும் காட்டுறேன் பாருங்க. நாபு உள்ள ஒரு கண்ட்ரோல் மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டாக வச்சு எண்டில் வச்சு அதுக்கப்புறம் நாபு ப்ரெஸ் பண்ணி மாட்டணும். நம்ம முதல்ல எல்லாத்தையுமே எடுத்து செட்டாக மாற்றிட்டோம்னா அந்த கரெக்டான ஆரோவில் செட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எதிர்பார்த்த ரிசல்ட் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த இதை ஸ்க்ரூ பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோ எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச கருத்துக்களை நான் தெரிவிக்க முயற்சி செய்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்து உங்களோட நேரத்தை செலவழித்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மதுரை. உங்கள் மூர்த்தி.